Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulillahi sallallahu alayhi wa alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 20வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வபிஸ்ஸனதில் முத்தசிலும் மின்னி இலா ஹாஃபிலி ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல் இமாம் அபி ஈசா முஹம்மது இப்னு ஈசா ஸௌர் அத்-திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் قال وبه قال حدثنا محمد بن بشار قال حدثنا أبو عاصم قال حدثنا غرزة ابن ثابت قال حدثني علباء بن أحمر اليشكري قال حدثني أبو زيد عمرو بن أخطب الأنصاري قال لي رسول الله صلى الله عليه وآله وسلم يا أبا زيد أدن مني فامسح لهري فمسحت ظهره فوقعت أصابعي على الخاتم قلت وما الخاتم شعرات مجتمعات. இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகள் நாம் பார்த்தோம். இப்போது இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்போம். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அபு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு ஜெயித் என்பது அவர்களின் புனைப்பெயராகும். அவர்களின் பெயர் அம்ர் இப்னு அக்தப் என்பதாகும். அவர்கள் அன்ஸ்வாரி குலத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அதாவது அபு ஜெயித் அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபு ஜெயிதே, எனக்கு அருகில் வந்து எனது முதுகை தடவி விடுங்கள் என்று கூறினார்கள். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களின் முதுகை தடவி விடுங்கள் என்று சொல்வதற்கு 2 காரணங்களை உலமாக்கள் எழுதியுள்ளார்கள். முதலாவது, அபு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரையை பார்ப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கலாம். அதை அவர்கள் காண்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் அழைத்திருக்கலாம் என்றும், மற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் ஏதாவது ஒரு தொந்தரவு தரக்கூடிய பூச்சிக்கள் நுழைந்திருக்கலாம், அவைகளை எடுத்து விடுவதற்காக வேண்டி அவர்களை அழைத்திருக்கலாம் என்றும் உலமாக்கள் எடுத்தெழுதியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவ்விதமே நான் அவர்களின் முதுகை தடவினேன். அப்போது எனது கைவிரல்கள் நபித்துவ முத்திரையின் மீது பட்டன. இச்செய்தியை அபு ஜெயிதிடம் கேட்ட இல்பா இப்னு அஹ்மர் அல் அஷ்யஷ்குரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபித்துவ முத்திரை என்பது யாது என கேட்கிறார்கள். அதாவது அபு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களின் முதுகை தடகக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரையில் எனது கைப்பட்டது. இல்பா இப்னு அஹ்மர் அல் யஷ்குரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள், வமல் ஹாதம், நபித்துவ முத்திரை என்றால் என்ன? அதற்கு அபு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு இவ்வாறு கூறினார்கள், ஒன்று சேர்ந்திருந்த முடிகள் என்று பதில் சொன்னார்கள். நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் தெளிவாக விளங்க முடியுமான ஒரு விடயம் என்னவென்றால், அபு ஜெயித் ரலியல்லாஹு அவர்களின் கை நபித்துவ முத்திரையின் மீது படவில்லை என்பது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரை ஒரு புறா முட்டையை போன்று இருந்தது என சஹீஹான ரிவாயத்துக்களின் மூலம் நாம் படித்திருக்கிறோம்.
உலமாக்கள் கூறுகிறார்கள், அபூ ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முடிகள் நிறைந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கலாம், அல்லது நபித்துவ முத்திரையில் முடிகள் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் எனவும் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் அங்க உறுப்புக்களை ஒவ்வொன்றையும் சீராகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அளிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.